ராதாகிருஷ்ணன் சார், உங்களுடைய பார்வை என்ன? 13 நாட்களாக போராட்டங்கிறது தீவிரமாகிக்கிட்டே போகுது. பல அரசியல் தலைவர்கள் நேரில் போய் சந்தித்து போராடக்கூடிய மக்களுக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு பேசிட்டு வராங்க. இவங்களுடைய கோரிக்கைகள் அப்படிங்கிறது ஏற்கப்படாமல் இருக்கிறதுக்கான காரணமாக என்ன பார்க்குறீங்க? அது ஒரு 40 ஆண்டுகளுக்கு மேலான பிரச்சனை. இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை 40 ஆண்டுகளுக்கு மேலான பிரச்சனை. 40 ஆண்டுகளுக்கு மேலான. இப்போ இதுவரை ஆண்ட அதிமுக திமுக எல்லாருக்கும் இது சம்மந்தம் இருக்கு. எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்திய அரசு எப்போ உலகமயமாக்கல், தனியார்மயமாக்கல், தாராளமயமாக்கல் அப்படின்ற அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டதோ அன்றைக்கு தொடங்கியது. 1985 தான் தமிழ்நாட்டினுடைய உள்ளாட்சி பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள், இந்த மத்திய அரசு ஊழியர்களுக்கான சம்பள கமிஷன் இருக்கு இல்லையா, சம்பள கமிஷன் 10 ஆண்டுக்கு ஒரு முறை போடப்படும். சரி. ஆனால் 4வது சம்பள கமிஷனில் தான் இந்த தொழிலாளிகள் கடைநிலை ஊழியர்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்டாங்க. அதுக்கு முன்னாடி கடைநிலை ஊழியர் கிடையாது. இன்றைக்கி இருக்கிற இதை விட மோசமான நிலைமை. 60 ரூபா, 20 ரூபா, 50 ரூபா இதெல்லாம் ஊதியமாக இருந்தது. இதுக்கு 2 அரசுகளுக்கும் பங்கு இருக்குது. திமுக அரசுக்கும் பங்கு இருக்குது, அதிமுக அரசுக்கும் பங்கு இருக்குது. அந்த பங்கும் கூட இந்த 2 அரசுகளும் வெறும் கருணையினால் தந்துவிடும். சரி. இந்த தொழிலாளிகள் கிட்டத்தட்ட 1930 இந்த சென்னை மாநகராட்சியில் சங்கம் ஆரம்பிக்கும். இன்னும் சொல்லணும்னா அண்ணாதுரை சொல்லுவார், தந்தை பெரியாருக்கு சுயமரியாதை இயக்கத்தை தமிழ்நாட்டில் கட்டியமைத்ததில் எவ்வளவு பங்கு இருக்கோ அதற்கு நிகரான பங்கு சிந்தனை சிற்பி சிங்காரவேலருக்கு இருக்கிறது. சரி. அந்த சிங்காரவேலருக்கு தான் சென்னையில் இந்த போராட்டத்தை தொடங்கி வச்சார். ஒரு 50 ஆண்டு போராட்டத்திற்கு பின்னால் 85 4வது ஊதிய குழுவில் சேர்க்கப்பட்டு கடைநிலை ஊழியர் அப்படின்னு இன்றைக்கி இருக்கிற நிரந்தர பணியாளர் எண்ணிக்கைன்றது அந்த அடிப்படையில் தான் வந்தது. இந்த கடைநிலை பணியாளர் அப்போ ஒரு 40 வருஷம் மற்ற அரசு பணியாளர்கள்லாம் அனுபவித்த எதையுமே இந்த ஊழியர்கள் அனுபவிக்கலை. அப்போ அதனுடைய பலனை ஒரு தலைமுறை கூட அவர்கள் அனுபவிக்கவில்லை. சரி. 91 இந்த பிரைவேட்டைசேஷன் அப்படின்ற முயற்சி மேற்கொள்ளப்படுது இதே சென்னை மாநகராட்சியில். 91 மேற்கொள்ளப்பட்டது சென்னையில், திருப்பூரில், கோவையில், வேறு மாநகராட்சிகளில், நகராட்சிகளில். இந்த முயற்சிகள்லாம் தொழிலாளிகள் அப்போ நின்று போராடி அதை நடைமுறைப்படுத்த விடாமல் தடுக்கிறாங்க. 2001 முதல் முறையாக சென்னை மாநகராட்சியில் அமலாக்கப்பட்டது. 2001 இன்றைக்கி இருக்கிற முதல்வர் தான் அன்றைக்கி மாநகராட்சி மேயர்னு நினைக்கிறேன் மேபி. சரி. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இந்த முறை இல்லாத மாநகராட்சியோ நகராட்சியோ பேரூராட்சியோ கிடையாது. எப்படி வந்தது அப்படின்னா, முதல்ல பிறகு 2001 சென்னை மாநகராட்சியில் நடைமுறைப்படுத்தி 2001 தான் ஃபஸ்ட்டு சென்னை மாநகராட்சி. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டும் கூட இந்த நிலை மாறலை. அது கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. இதில் இந்த ஆட்சி அந்த ஆட்சின்னு கிடையாது. இதுக்கு காரணம் மத்திய அரசாங்கத்தினுடைய இந்த கொள்கை தான் காரணம். இங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீங்கள் எல்லா துறைகளிலும் இந்த அவுட் சோர்ஸ், இந்த கான்ட்ராக்ட் சிஸ்டம்ன்றது நீக்கமர நிறைய. மத்திய அரசின் கொள்கை காரணமாக இருந்தாலும் அதை பின்பற்றி ஆகணும்னு கட்டாயம் கிடையாதுல்ல? கட்டாயம் கிடையாது. ஆனால் தொழிலாளர் நலன், தொழிலாளருக்காகத்தான் நாங்கள் கட்சி நடத்துகிறோம் என்று சொல்லுவார்கள். ஆனால் நடைமுறையில் பார்த்தீங்கன்னா அது உண்மை கிடையாது. அதில் குறிப்பாக இந்த தொழிலாளிகள் மீது இரட்டை தாக்குதல் இருக்குது. ஒன்று பொருளாதார சுரண்டல், இன்னொன்று தீண்டாமை. சரி. இது அரசாங்கமே கடைபிடிக்கும். அதிலிருந்து அந்த பிரச்சனைலாம் வருது. இவங்களுடைய டிமாண்டே என்ன? இன்னமும் தீண்டாமை பிரச்சனை இருக்கு. தீண்டாமைனா நீங்கள் தொடாமல் இருக்கிற மட்டும் கிடையாது, பல்வேறு வகையில் புறக்கணிப்பும் தீண்டாமை. அதாவது அந்த சட்டத்தில் 4வது பிரிவு ஒரு அரசு அவர்களுக்கு பரபட்சமான ஒரு உத்தரவு போட்டாலும் நடவடிக்கை எடுத்தாலும் அதுவும் தீண்டாமை தான். அப்படி பார்த்தா இந்த அரசே அப்படி தான் இருக்குது. அப்படின்ற முறையில் இவர்களுடைய போராட்டம் அநேகமாக தமிழ்நாட்டில் நடந்துகிட்டே தான் இருக்குது 40 வருஷமாக. என்ன ஒரு மகிழ்ச்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் முறையாக அது தமிழ்நாட்டினுடைய மக்கள் பேசுபொருளாக நீங்கள்லாம் சேர்ந்து மாற்றிருக்கீங்க. சரி. அது சந்தோஷமான விஷயம். அதனால அளவுக்கு இது பேச்சு பொருளாக மாறி இருக்கு. நல்ல அளவுக்கு பேசு பொருளாக மாறி இருக்கு. எப்படி இந்த ஆட்சி வந்ததுக்கு பின்னாடி, இந்த திமுக ஆட்சி வந்ததுக்கு பின்னாடி 8 மணி நேர வேலையை அகற்றுகிற போது ஊடகங்கள் பங்களிப்பு செலுத்துனீங்களோ, அது மாதிரி ஒரு தொழிலாளர் பிரச்சனையில், இந்த பிரச்சனையில் நீங்கள் பங்களிப்பு செலுத்திருக்கீங்க. அதனால் அது பேசு பொருளாக மாறி தமிழ்நாடு முழுமைக்கும் இன்றைக்கு இருக்குது. முதல்ல தினக்கூலி அப்படின்னு ஒன்று சொன்னாங்க. சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், ஒரு தினக்கூலி அப்படின்றத ஒரு நிரந்தரத்தன்மை உள்ள வேலையில் வைத்திருக்கக்கூடாது.
அப்படியே தேவை என்றாலும் அதிகபட்சம் 90 நாள் தான் மேக்சிமம். நீங்கள் இந்த தினக்கூலி தொழிலாளின்னு இப்போ சொல்கிறாங்கல்ல, இந்த NUML தொழிலாளிகளை தினக்கூலி தொழிலாளின்னு மாநகராட்சி சொல்லுது. சரி, மாநகராட்சின்ற என்ன ரெக்கார்டு இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய சர்வீஸ் வந்து 89 நாள் வேலை பார்த்துருப்பார். அதுக்கப்புறம் பிரேக் ஆகி திரும்ப என்ட்ரி போட்டு அப்புறம் ஒரு 89 நாள் இருக்கும். இப்படி 89 நாளாக 40 வருஷம் வேலை பார்த்துட்டு ஒன்றுமே இல்லாமல் தொழிலாளி வெளியே போகிறாரு. அந்த தொழிலாளி இப்போ என்ன கேட்குறாருன்னா, எனக்கு 60 வயசு ஆகி போச்சு அப்படின்னு என்னை ரிட்டையர் பண்ணுற, வீட்டுக்கு போன்னு சொல்கிற, இப்போ எனக்கு கிடைக்கிற இந்த காசு கூட இந்த கூலி கூட இல்லை, நான் எப்படி சாப்பிட்றது? அதனால் இன்றைக்கி சங்கங்களே, தொழிற்சங்கங்களே 60 வயசு ஆயிடுச்சுன்னு சொல்லி ரிட்டையர்மெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு கோரிக்கை வைக்கக்கூடிய அவலம் தமிழ்நாட்டில் இருக்கிறது. 40 வருஷம் எப்படி தினக்கூலியாக இருக்க முடியும்? இதே அதிமுக ஆட்சி இருந்தபோது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தார். இதே சென்னையில் எங்களுடைய சங்கம் ஒரு 30,000க்கும் மேற்பட்ட தொழிலாளிகளை திரட்டி அவரை சந்தித்து இந்த பிரச்சனை சம்பந்தமாக பேசுகிற போது, அப்போது எம்ஜிஆருடைய நூற்றாண்டை அதிமுக நடத்தி கொண்டிருக்கிறது, அரசாங்கமும் நடத்தி கொண்டிருக்கு. ஒன்று தான் கேட்டோம். 1982 எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தபோது தமிழ்நாட்டினுடைய நிரந்தரப்படுத்துதல் சட்டம் நிறைவேற்றப்பட்டது. சரி, 82ல் 1982. அந்த சட்டத்தின்படி ஒரு தொழிலாளி 2 ஆண்டுகளில் 480 நாள் பணிபுரிந்திருந்தால் அவர் நிரந்தர தொழிலாளி. சரி, அநேகமாக இந்தியாவில் இவ்வளவு சிறந்த சட்டம் எந்த மாநிலத்திலும் கிடையாது, எந்த மாநிலத்திலையும் கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சட்டம் வந்து மேண்டிட்டரி. சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனாக இருந்தாலும் பொருந்தோம், ஸ்டேட் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனாக இருந்தாலும் பொருந்தோம், ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனாக இருந்தாலும் பொருந்தோம். இந்த சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு லேபர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் அப்படின்ற பேரில் ஒரு டிபார்ட்மெண்ட்டு தமிழ்நாட்டில் 1920 தொடங்கி இயங்கி கொண்டிருக்கிறது. இந்த டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுச்சு, அரசாங்கம் என்ன பண்ணுச்சு? இப்போ நாங்கள் கேட்டோம், இந்த மாதிரி இருக்குது, எம்ஜிஆர் நூற்றாண்டை கொண்டாடுறீங்க, குறைந்தபட்சம் எம்ஜிஆர் கொண்டாந்த இந்த சட்டத்தை தொழிலாளிகளுக்கு நிரந்தரப்படுத்துதல் சட்டத்தை அமல்படுத்துங்க. ரொம்ப கூலாக ஒரு பதில் சொன்னார். நாங்கள் தான் 89 நாளில் நிறுத்திடுறோமே. என் பொருள் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் நாங்கள் சட்டத்தை மீறுகிறோம் அப்படின்றத பகிரங்கமாக சொல்றாருன்னு அர்த்தம். ஏன்னா 89 நாள் நிறுத்துவது என்பது பிரேக்கப் சர்வீஸ். ஒரு கண்டினியூ சர்வீஸ் இருக்கிற ஒரு தொழிலாளியை பிரேக்கப் செய்வது அப்படின்றது வயலேஷன். 400 நாளுக்கு மேலே ஒர்க் பண்ணாதானே வயலேஷன். ஆனால் இப்போ இங்கே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வயலேஷன் இது வரைக்கும் நாங்கள் பண்ணோம், அந்த வயலேஷன்லேயும் உனக்கு ஏதோ பாதுகாப்பு இருக்குது இந்த தொழிலாளிக்கு, நாங்கள் வந்து டெய்லி வேஜாக வச்சுருந்தோம், அந்த வயலேஷன்லேயும் உனக்கு பாதுகாப்பு இருக்குது, அதனால் நீ கான்ட்ராக்டர்கிட்ட போ, சரி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி 2 ஆட்சியின் போதும் கூட இந்த தொழிலாளர்களுக்கான அந்த பிரச்சனைகள் தொடர்ந்துகிட்டே தான் தொடர்ந்து தான் இருக்குது. சரி, தொடர்ந்து பேசுவோம் சார்.